ஸோ ஃபைனலாக இதை நாங்கள் எப்படி விலங்கு எடுக்கணும்? இவங்க எல்லாரும் உத்தமர்களா? ஆயத்துல்லா அலி கமேனி சான்ஸே இல்லை. என்ன சொன்னா இவங்க யாரும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான ஆட்களும் அல்ல. அங்க நடந்தது ஹிலாஃபத்தும் அல்ல. அன்னைக்கு போர் வேற மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கு போர் வேற மாதிரியாக இருக்குது காய்ஸ். ஸோ சிஐஏ சிரியாக்குள்ள, லிபியாக்குள்ள, ஈரான்குள்ள, சோமாலியாக்குள்ள, சூடான்குள்ள இவங்க ஆபரேஷன்ஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. சிஐஏ ஆபரேஷன்ஸ் சொன்னா காய்ஸ் இவங்க வந்துட்டு மிலிட்டரி யூனிஃபார்ம்ல போயிட்டு கண் எடுத்து போயிட்டு ஷூட் பண்ணுவாங்க, அப்படி அல்ல. நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும், அங்க மனிதர்களுக்கு இடையில கருத்து வித்தியாசங்கள் இருக்கும். அந்த இடத்தை இவங்க பயன்படுத்துவாங்க. இவங்க 24 hours இதுக்காக வேண்டி கிரவுண்ட்ல இறங்கி போராடுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, இவங்களுடைய உயிரையும் தியாகம் பண்ணி அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது சிஐஏ மொசாட் ஆஃபீஸர்ஸோட, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நிறைய புக்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிக்கலாம். ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதெல்லாம் தேடி பாருங்க. ஸோ சிஐஏ என்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன ஒரு நாட்டுக்குள்ள அது சுடுகாடா மாறும் அப்படிங்கிறது இந்த உலகத்துடைய எழுதப்படாத வரலாறு. சிரியால உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு காய்ஸ் இன்னொரு ஆட்சி மாறணும். அமெரிக்காவுடைய இடத்தை யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அந்த இடத்துக்கு வந்தா தான் எங்களுக்கு தெரியும் அமெரிக்கா என்னெல்லாம் அட்டூழியம் செஞ்சிச்சு இந்த உலகத்துல அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு டிரான்ஸ்பேரண்டா பார்க்க முடியும், ரைட்? ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷ் என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துக்கு ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. பிரிட்டிஷ் செஞ்ச அட்டூழியங்கள் இன்னும் எங்களுக்கு 100% தெரியல. ஸோ அதே மாதிரி அமெரிக்கா என்னெல்லாம் அட்டூழியம் இந்த உலகத்துல செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கன் எம்பையர் இது வந்து கொலாப்ஸ் ஆகணும், அதுக்கப்புறமா தான் எங்களால பார்க்க முடியும் இவங்களுடைய உண்மை முகத்தை, ரைட்? ஸோ வாஷிங்டன் டிசிக்குள்ளேயே இருந்தா சிரியாலையும் பிரச்சனை நடக்காது, லிபியாலையும் பிரச்சனை நடக்காது, ஈரான்லையும் பிரச்சனை நடக்காது, சுடான்லையும் பிரச்சனை நடக்காது, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்காது காய்ஸ். இந்த உலகத்தை நம்ம நினைக்கிறவங்களால இந்த உலகத்துக்கு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். அது சைனா வந்தாலும் நிற்காது. என்ன பிரச்சனை வேறொரு டைமென்ஷன்ல வரும். பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. முஸ்லிம்களுக்கு இடையிலும் சரி, மிடில் ஈஸ்ட் விசேஷமாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இஸ்ரேலும் இதை நிப்பாட்டாது. அப்ப காமேனி எதுக்காக வேண்டி பஷார் அல் அசாடுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக காய்ஸ் ஜியோ பொலிட்டிக்ஸ் தான். ஸோ சிரியாக்குள்ள அமெரிக்காவோட ஆட்சி வர்றது ஈரானுக்குமே பெரிய ஆபத்து. அதுக்காக வேண்டி தனிவர் சப்போர்ட் பண்றாரு. அதாவது பலஸ்தீனுக்குமே சப்போர்ட் பண்றாரு. பலஸ்தீன் இருக்கக்கூடியவங்க சுன்னி முஸ்லீம். யெமனுக்கு சப்போர்ட் பண்றாரு. யெமன்ல இருக்கக்கூடிய ஷியாக்களுக்கும் ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியாக்களுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா யெமன்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் வந்துட்டு சுன்னிஸ்க்கு. சொந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப ஏன் அந்த மனுஷன் வந்துட்டு பலஸ்தீனுக்கு உதவி செய்யணும்? அமெரிக்கன்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் வச்சிருக்கோம் அங்கெல்லாம் காமேனி வந்துட்டு கையை வச்சிருக்கிறாரு. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க ஈரான் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஈரான் வந்துட்டு வாலண்டியரா போயிட்டு ஹெல்ப் பண்ணல இந்த கண்ட்ரிக்கு. ஹிஸ்டரி சரியா தேடி பாருங்க. யாரெல்லாம் அவங்க கிட்ட கையேந்தி நின்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஈரான் கை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ பஷார் அல் அசாடுக்குமே அது தான் பண்ணினாங்க. அப்பாவி மக்களை யாரு கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக அது சவுதியும் பண்ணிருக்கு. பல லட்சக்கணக்கான முஸ்லீம்களின் இழப்பில தான் சவுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடே உருவாயிருக்கு. இன்றைக்கும் சவுதி அதே வேலையை தான் பண்ணி கொண்டு இருக்கு. சுடான்ல, சோமாலியால ஹிஸ்டரியை தேடி பாருங்க, அரசியலை தேடி பாருங்க. நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு காத்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த அளவுக்கு டீப்பா போகல. இதை பத்தின மேலதிகமான விளக்கம் தேவைன்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.